இன்னைக்கு ஊரையே கூட்டி என் வீட்டுல திருவிழா மாதிரி நடத்த போறேன். கோமதி கிட்ட சொல்லி இந்த ஊரையே கலக்க போறேன். என் மாமியார் கிளம்பி மூச்சுல கரிய பூசணும். காலையில என்ன பேச்சு பேசுது, சவால் விடுது. யாருக்கிட்ட? என் வாழ்க்கையிலேயே செய்யாதத முதலா செஞ்சு ஜெயிச்சு காட்ட போறேன். முதல்ல கோமதி கிட்ட தான் போய் சொல்லணும். கோமதிக்கா, கோமதிக்கா, ஏக்கா, கோமதிக்கா. ஏமா சின்ன பொண்ணு, உள்ள வாமா. ஏன் அங்கேயே நின்னுட்ட? கோமதிக்கா, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் கூட சொல்ல வந்திருக்கேன்க்கா. முக்கியமான விஷயமா? சின்ன பொண்ணு என்னாச்சுமா? ஏக்கா, எங்க மாமியார் கழுவி காலை என்ன சொல்லிச்சு தெரியுமா? பெரியவங்கன்னா ஏதாவது சொல்லதாம செய்வாவ, நாம தான் பொறுத்து போகணும் பாத்துக்க. ஏக்கா, நான் சொல்றதை கேளுங்கக்கா. இன்னைக்கு காலையில விடிஞ்சதும் என் மாமியார் என்ன சொல்லிச்சு தெரியுமாக்கா? பானையில ஒண்ணு இல்ல, எல்லாத்தையும் சும்மா போட்டிருக்கா. இது என்ன, அடுப்புல ஏதோ கொதிக்குது? அதானே பார்த்தேன். 2 நாளைக்கு முன்னாடியில சாம்பார கொதிக்க வைக்கிறா. இவளாவது குழம்பு வைக்கிறதாவது. இந்த பானையும் சும்மா தான் கிடக்கு. நல்ல பானை சட்டியா வாங்கி வைக்கிறா. ஒன்னத்தையும் பயன்படுத்தி சோறு பொங்குறதே கிடையாது. அடுப்பங்கரையில 1க்கு 2 அடுப்பு இருந்து என்னத்துக்கு? ஒரு நாள் ஒன்னும் பண்ணது கிடையாது. திங்கிற நேரத்துக்கு யார் வீட்டையாவது போய் குழம்பு வாங்கிட்டு வந்து தின்றணும். இதே இவளுக்கு வேலையா போச்சு. வாங்கி வச்ச காய்கறி சட்டி பானை எல்லாம் அசையாம அந்த இடத்துல அப்படியே இருக்கு. ஒரு நாளாவது அடுப்படிக்கு வந்து எட்டி பார்க்காளா? எப்ப பாரு இந்த தெருல இருந்து வாய் பார்த்துட்டே இருப்பா. யாரு என்ன பண்ணியாவனு இவளை. எட்டி மர்மோளே, மர்மோளே, ஏ சின்ன பொண்ணே. ஏத்தே, இந்த வாரே. எட்டி அங்க இருந்து வாய் பார்த்தது போதும், இங்க வா. ஏத்தே, ஏன் இப்படி கத்திட்டு கிடக்கே காலையிலேயே? ஆமா, எனக்கு வேலை இல்ல பாத்தியா, அதான் கத்திட்டு கிடக்கேன். உனக்கு எல்லா வேலையும் இருக்கு, அதான் தெருல நின்று வாய் பார்த்துட்டு இருக்கா. இது இந்த ராமலட்சுமி இருக்காளா, அவதான் தெருவில் சண்டை போட்டு கிடக்கா. அதான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நல்லா பாருமா வேடிக்கை. வீட்டுல இருக்கவே சாப்பிட்டாவளா, சாப்பிட ஏதாவது செய்யணுமான்னு பாத்துறாதே. ஏத்தே, இன்னைக்கு என்னத்தையும் நினைச்சிய? குழம்பு சூடு பண்ண வச்சுட்டு போயிருக்கேனா, சோறு வந்து வடிச்சுலான்னு இருந்ததே. போய் ஹால அக்கடான்னு உட்காருங்கத்தே, சோறை வடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். என்னமோ ஆடி அழுத்து நீனே குழம்பு வச்ச மாதிரி சொல்லியா? எவா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த குழம்பு 3 நாளைக்கு முன்னாடி உள்ளதை எடுத்து சூடு பண்ணிட்டு இருக்கா. இதை நீ எடுத்துட்டு வர வரைக்கும் நான் ஹால போய் அக்கடான்னு உட்காரணுமோ? ஒரு நேரமும் சோறு பொங்கி புருஷன் பிள்ளைக்கு கொடுத்தோன்னு கிடையாது. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுதே, ஒரு நாளும் உன் புருஷனுக்கு குழம்பு வச்சு கொடுத்துருப்பியா? உனக்கு குழம்பு வைக்க தெரியல, ஒரு இலவும் செய்ய தெரியல. உன்னை என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் மகன் வாழ்க்கை நாசமா போச்சு. உன்னாலலாம் ஒரு வேலையும் செய்ய முடியாது. பா, அந்த பின்னாடி கிடக்கிற பாத்திரத்தையாவது போய் கழுவு. மலை மாடு நல்ல பனைமரம் மாதிரி வளர்ந்துருக்கா, மூளை வளரவே இல்லை. ஏத்தே, நிறுத்துங்க. என்ன, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஓவரா பேசுறீங்க. இன்னைக்கு குழம்பு வைக்க தெரியல, ஓவரா தான் இன்னைக்கு பேசிட்டிய. என்ன சொன்னீங்க? சோறு பொங்கி புருஷன் பிள்ளைக்கு கொடுக்க முடியலையா? ஒரு வேலை இலவும் எனக்கு தெரியலையா? ஏத்தே, இந்த நாளை உங்க டைரியில குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த சின்ன பொண்ணு இன்னைக்கு சமைக்க போறா. உங்களுக்கு மட்டும் இல்லத்தே, இந்த ஊருக்கே சமைச்சு போட போறேன். நான் பண்ற குழம்ப பார்த்துட்டு நீங்களே ஆடி போக போறீங்க, அசந்து போக போறீங்க. ஆமா, ஆடி போயிட்டாலும் அது நான் செய்யறத சாப்பிட்டுட்டு சொல்லுங்க தே. செஞ்சுட்டாலும் என்னத்தையாவது பண்ணி தொலை, மானத்தை மட்டும் வாங்கிறாத. இந்த மாமியா கிழவிக்கு என்ன துமுறு, என்ன வாய் பேசிட்டா? என்னால எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு சொல்றவ. இன்னைக்கு பாருங்க நான் என்ன செய்ய போறேன்னு. என் கையால சமைச்சு எல்லாருக்கும் கொடுக்க போறேன். நான் செய்யற சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த மாமியா கிழவி அசந்து போக போகுது. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து சூப்பரா சமைச்சு இந்த மாமியா கிழவி மூஞ்சில கரிய பூசிடணும். என் புருஷன் வெளிநாட்டுல போய் கிடக்கான், அவன் மட்டும் இங்க இருந்தா எனக்கு இந்த நிலமும் வந்திருக்குமா? கோட்டையில வாங்கிட்டு ஜாலியா இருந்திருக்கலாம். இந்த மாமியா கிழவி இப்படிலாம் பேசி இருக்குமா? இன்னைக்கு விட்ட சவால ஜெயிச்சு காட்டி இந்த மாமியா கிழவி மூஞ்சில கரிய பூசணும். ஐயோ, என்னமா சின்ன பொண்ணு, உங்க மாமியார் இப்படியே சொன்னாவே? ஆமா கோமதிக்கா, என் மாமியார் என்கிட்ட சவால் விட்டுருக்காவ. நான் இந்த சவால்ல ஜெயிச்சு காட்ட போறேன். நம்ம ஊர்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு என் கையால சமைச்சு சாப்பாடு போட போறேன். ஐயா சின்ன பொண்ணு, நீ அவசரப்பட்டு சவாலை ஏத்துக்கிட்டியம்மா. உனக்கு சமைக்க தெரியுமா? கோமதிக்கா, நீங்களுமாக்கா? ஏமா சின்ன பொண்ணு, என்னாச்சு? என்னக்கா இப்படி சமைக்க தெரியுமான்னு கேட்டுப்புட்டியே? நான் செஞ்சு தர சாப்பிட்டு பாருங்கக்கா, அப்பதான் என் கை பக்கம் என்னன்னு உங்களுக்கு புரியும். என்னம்மா சின்ன பொண்ணு இப்படி சொல்றா? உனக்கு நல்லா சமைக்க தெரியுமோ? அதை நான் செய்யறத சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கக்கா. கோமதிக்கா, நீங்க மட்டும் தனியா வராதீக்கா, சத்யா அண்ணன் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கக்கா. சரிம்மா சின்ன பொண்ணு, எல்லாருமா வாரோம். கோமதிக்கா, நான் போயிட்டு வரேன்க்கா. நான் எல்லாரையும் கூடணும் பாத்தீங்களா, நான் போறேன். நீங்க கண்டிப்பா வந்துருங்கக்கா. கண்டிப்பா வந்துடுறேம்மா சின்ன பொண்ணு, நீ பாத்து போ.
கோமதிக்கா போயிட்டு வரேன். சின்ன பொண்ணு சொல்றத பார்த்தா அவளுக்கு நல்லா சமைக்க தெரியும் போலயே. இன்னைக்குதான் அவ கைப்பக்கம் என்னன்னு பார்க்க போறேன். வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா கிளம்பி போனோம். ஏ உமா, என்னக்கா? காலையில் என்ன செஞ்சா? சாப்பிட்டியா? ஆமாக்கா, தோசைக்கு போட்டேன். பரவாயில்லையே உமா, தோசைக்கெல்லாம் போட்டிருக்கா? ஆமாக்கா. நான் இட்லி தோசைக்கு எதுவும் போடலை உமா, காலையில் கடையில் வாங்கிக்கிட்டோம். அப்படியாக்கா? ஏ உமா, அங்கே பாரு, லட்சுமி எங்கே போறா போலையே. எங்கக்கா? இரு உமா, என்னன்னு கூட்டு கேட்போம். லட்சுமி, லட்சுமி, ஏ லட்சுமி நில்லு. என்ன வசந்தி, என்னாச்சு? என்ன லட்சுமி, காலையிலேயே எங்கே கிளம்பிட்டா? ஊர்ல சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம், அதான் கிளம்பி போறேன். அப்படியே லட்சுமி, அப்போ போயிட்டு வா. என்ன எல்லாரும் இங்கதான் நிக்கீலோ? ஆமா வளர்ந்த மாடு, நீ எங்க போற? நான் எங்கேயும் போல, உங்க எல்லாரையும் தான் பார்க்க வந்தேன். ஏன் வளர்ந்த மாடு, காலையில எங்கெல்லாம் தேடி வந்திருக்க? அது ஒரு பெரிய கதை கள்ளக்குருவி. பெரிய கதையா? என்னாச்சு சின்ன பொண்ணு? எனக்கும் என் மாமியாருக்கு சண்டை. நீயா நானானு ஆகி போச்சு. அவிய விட்ட சவாலை நான் ஏத்துக்கிட்டு ஜெயிக்க போறேன். சவாலா? என்ன சவாலு? நான் என் கையால மணக்க சமைச்சு உங்க எல்லாருக்கும் தரப்போறேன். ஏன் மாடு, உன் வாழ்க்கையில என்னைக்காவது நீ சமைச்சிருக்கியா? இதுல மணக்க செய்ய போறியா? ஏன் கள்ளக்குருவி, என் கை பக்கம் என்னன்னு தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்கா. நான் சமைச்சதை சாப்பிட்டு பாரு, அப்பதான் தெரியும் உனக்கு. என்ன சொல்றா சின்ன பொண்ணு? ஏன் நாள் முடி, எல்லாரும் மத்தியானம் எங்க வீட்டுக்கு சாப்பிடுவாங்க. நான் உங்க எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு தரேன். வாங்க எல்லாம் யாரோ சாப்பிடுவாள மாடு. ஏன் கள்ளக்குருவி, மரியாதையா வந்துரு. நான் இன்னைக்கு செஞ்சு தரதை எல்லாரும் கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். நீ வேணா பாரு கள்ளக்குருவி, இன்னைக்கு மத்தியானம் நான் மணக்க சமைக்க போறேன். நீ வயிறார திங்க போறா. அப்புறம் என் மாமியார் முக்க நான் உடைக்க போறேன். கடைசியில இந்த சவாலை நான் தான் ஜெயிக்க போறேன். ஏன் வளர்ந்த மாடு, உன்னை யாரும் அவிகிட்ட சவாலோட சொன்னா? உனக்கு சமைக்கவே தெரியாது, வீடு விட குழம்பு வாங்கி தின்னுட்டு இருக்க. உனக்கு இது தேவையா? ஓஹோ, ஏ கள்ளக்குருவி, நீ என் மாமியார் கூட சேர்ந்து என்ன மாதிரி நான் மட்டும் திட்டுறியோ? நீ வேணா பாரு கள்ளக்குருவி, நான் எப்படி சமைக்கிறேன்னு. நான் எங்க பாக்குறது, எனக்கெல்லாம் ஊர்ல கல்யாணம் இருக்குப்பா, நான் கிளம்ப போறேன். நல்ல வேலையா இன்னைக்கு கல்யாணம் வச்சாங்க, இல்ல நீ திங்கறத சாப்பிட்டு எந்தாலையாவது போயிருப்பேன். ஒரு வழியா எப்படியும் தப்பிச்சிட்டேன்ப்பா. என்னது ஊருக்கு போறியா? ஆமா சின்ன பொண்ணு, லட்சுமி ஊருக்கு தான் கிளம்பிட்டு இருந்தா. நாங்க தான் அவளை கூட்டி பேசிட்டு இருந்தோம் பார்த்துக்க. பாரு, கையில பையெல்லாம் வச்சிருக்கா. ஏ கள்ளக்குருவி, நீ இன்னைக்கு ஊருக்குலாம் போக கூடாது, நாளைக்கு வேணா போ. ஏன் மாடு, நாளைக்கு கல்யாணம், எப்படி நாளைக்கே போக முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது கள்ளக்குருவி. நீ கல்யாணத்துக்கு போக வேண்டாம், பைத்தா. ஏன் மாடு, பையத்தா? இன்னும் கல்யாணத்துக்கு போகணும்ல, தா பையே. அதெல்லாம் தர முடியாது. மத்தியானம் எல்லாரும் என் வீட்டுக்கு சாப்பிடுவாங்க. என்ன, நான் போய் சீக்கிரமா சமைச்சு வைக்கிறேன். ஏன் வளர்ந்த மாடு நில்லு, என் பையத்தா. என்ன ஊருக்கு போனோம்? ஏ வீடு லட்சுமி, அவ தான் போயிட்டாள்ல. இந்த வளர்ந்த மடத்துல தாங்க முடியலையே, இப்படி பைய தூக்கிட்டு ஓடிட்டா. ஏ லட்சுமி, இப்போ அவள் பைய தூக்கிட்டு ஓடுறாளா? மத்தியானம் அவள் செய்யறது தின்னுட்டு நம்ம எல்லாரும் ஓட போறோம். அண்ணாச்சி நம்மளுக்கு கொஞ்சம் அவசரமா காய்கறி வேணா அண்ணாச்சி. என்ன வேணும்னு சொல்லுமா, நம்ம கடையில் தான் எப்பவும் எல்லா காய்கறியும் இருக்கும்ல. ஆமா அண்ணாச்சி, நான் இன்னைக்கு ஊருக்கே சமைச்சு போடுறேன் பாத்துக்கோங்க. எனக்கு எல்லா காய்கறியும் வேணும். சொல்லுமா, என்னென்ன காய்கறி எவ்வளவு வேணும்னு சொல்லு. இந்த அண்ணாச்சி இப்படி கேட்டு விட்டாவல, நம்மளுக்கு என்ன காய்கறி எவ்வளவு போடணும்னு தெரியாதே. நம்ம இஷ்டத்துக்கு சொல்லுவோம், நம்ம தானே சமைக்க போறோம். அண்ணாச்சி, நம்ம வீட்டுல இன்னைக்கு பெரிய சமையல் நடக்க போகுது. சோறு பொங்கி ஊர்ல இருக்க எல்லாருக்கும் கொடுக்க போறேன். மணக்க சாம்பார் வைக்க போறேன். அப்படியா? இன்னைக்கு பெரிய ஆர்டர் தான் எனக்கு. சொல்லுமா, என்னெல்லாம் வேணும்னு. அண்ணாச்சி, இந்த பச்சை மிளகாய் 1 கிலோ தாங்க. அப்புறம் இது என்ன அண்ணாச்சி, நீட்டமா பச்சை கலர்ல இருக்கு? ஏமா, அது பீன்ஸுமா. இதுல ஒரு 100 தாங்க. ஏமா, ஊருக்கே சமைக்க போறேன்னு சொல்றா, 100 எப்படிமா பத்தும்? ஏ அண்ணாச்சி, அதெல்லாம் போதும் அண்ணாச்சி, நீங்க போடுங்க. அப்படியே கேரட்டு 100 போடுங்க. அப்புறம் அண்ணாச்சி, அது முட்டைக்கோசா? ஆமாம்மா, அது முட்டைக்கோசு தான். முட்டைக்கோசு பொரியல் பண்ண பொரியலோ? அப்போ ஒரு 4 கிலோ தரட்டுமா? ஐயா அண்ணாச்சி, முட்டைக்கோசுல யாரு பொரியல் பண்ணுவா? சாம்பாருக்கு தான் போட போறேன். ஏம்மா, சாம்பார்ல முட்டைக்கோசா? ஆமா அண்ணாச்சி, இது புதுவிதமான புதுமையான சமையல், அப்படிதான் இருக்கும். அதுல ஒரு 2 போடுங்க, நல்லா பெருசா பார்த்து போடுங்க. சரிம்மா, எடுத்து போடுறேன். அப்புறம் அண்ணாச்சி, மறந்தே போயிட்டேன் பாருங்க, நல்ல சோப்பு கலர்ல இருக்குமே இந்த பீட்ரூட், அதுல ஒரு 2 கிலோ தாங்க அண்ணாச்சி. ஏம்மா, பீட்ரூட்டும் சாம்பாருக்கா? ஆமா அண்ணாச்சி, நல்ல கலரா அழகா இருக்கும்ல,
அப்படியே 2 கட்டு புதினா 1 கட்டு கொத்தமல்லி தாங்க அண்ணாச்சி. ஏமா அப்ப கருவேப்பிலை வேண்டாமா உனக்கு? அது எங்க வீட்டு மரத்துல இருந்து ஒடிச்சுப்பேன் அண்ணாச்சி, இதுவே போதும். அப்புறம் அண்ணாச்சி இந்த ப்ரொக்கோலிங்காவல்ல அதுல கொஞ்சம் போடுங்க. ஒரு பாதி முருங்கைக்காய் வைங்க. ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய், ஒரு பெரிய சைஸ் பூசணிக்காவை எடுத்து வைங்க அண்ணாச்சி. இந்த உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சியாப்பங்கிழங்கு எல்லா இதுலயும் 1 கிலோ போடுங்க. இந்தாம்மா நீ கேட்டதெல்லாம் இதுல போட்டாச்சு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி. போற வழியில ஒரு 100 துவரம் பருப்பு வாங்கிட்டு போனோம். ஐயோ இந்தம்மா சாம்பார் வச்சு சமைக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேரை கொல்ல போகுதுன்னு தெரியலையே. எவ்வளவு நேரமா காயை வெட்டிட்டு இருக்கேன், இன்னும் காய் குறைஞ்சபடிலையே. அவசரப்பட்டு சவால் விட்டுட்டோமோ? பேசாம யார் வீட்லயாவது குழம்பு வாங்கிட்டு இருந்திருக்கலாம். இப்படி சவால் விட்டு உட்காந்து காயை வெட்டி பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு கிடக்கனே. எல்லாம் என் நேரம். காய்கறி சீக்கிரமா வெட்டிக்க. என்ன அழகா இருக்கு என் மருமக வேலை செய்யறத பாக்க. இப்படி தெரிஞ்சிருந்தா அப்பமே அவட சண்டையை போட்டு சவால் விட்டுருப்பேனே. நிறைய காய்கறி வாங்கி அழகா வெட்டி வெட்டி குழம்பு வச்சிட்டு இருக்கா. இந்த பிள்ளைக்கு வேலை தெரியாதுன்னு நினைச்சு போட்டேனே. மருமோளே, எம்மா மருமோளே. இந்த மாமியை கிளவி வந்துட்டா, மறுமூலையே குறுமூலைன்ட்டு. காது கேட்காத மாதிரி இருப்போம். ஏம்மா சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே. ஏத்தே நீங்களா? ஆமாம்மா நான் தான். நான் வேணா காய்கறி வெட்டி தரட்டாமா? இத்தனை பேருக்கு நீ சமைக்கும் போது கஷ்டமா இருக்கும்ல. பரவாயில்ல இருக்கட்டும் தே, நீங்க போய் சோப்பால உட்காருங்க, நானே எல்லாருக்கும் பொங்கி எடுத்துட்டு வரேன். வாசனை ரொம்ப நல்லா இருக்குமா? சாப்பாடு டேஸ்டா இருக்கும்னு நினைக்கேன். ஆமாத்தே நல்லாதான் இருக்கும், நான் தானே சமைக்கிறேன். நீங்க வாசனையை மூக்குல உறிஞ்சுக்கிட்டே போய் உட்காருங்க. சரிம்மா நான் போறேன். ஏதாவது உதவி வேணா கூப்பிடுமா, அத்தை செஞ்சு தரேன். காயில சவால் விட்டு என்ன வேலை வாங்கிட்டு இப்ப காய்கறி விட்டு தரவா ஏதாவது உதவி பண்ணமான்னு வந்து கேட்குறது கிளவி. இதுல வேற வாசனை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகுது. இருக்கட்டும், இதுக்கு மட்டும் சோறு போடும்போது குழம்புல உப்பை கரைச்சி ஊத்திடணும். நல்ல உப்பு கறிக்கட்டும், அப்பதான் இதுக்கு புத்தி வரும். சின்ன பொண்ணு. கோமதிக்கா நீங்களா? வாங்கக்கா வாங்க. என்ன சின்ன பொண்ணு, வேலையெல்லாம் தடபுடன்னு நடந்துட்டு இருக்கு? ஆமா கோமதிக்கா, எல்லாம் உங்களுக்காக தான் செஞ்சுட்டு இருக்கேன். என்னது பாதி காயை வெட்டி கீழே போட்டிருக்கா? இதை கழுவி உள்ள போடியில அந்த அழி உள்ள போட்டு கிண்டிடுவியா? எல்லாத்தையும் மூடி வைக்க வேண்டியதானே? பாதி இதை ஈ தின்னுட்டு போயிரும் போல இருக்கு. கலக்குருவி, ஈ மச்சாதான் அதுல இருந்து விட்டமின் ஈ கிடைக்கும். ஏக்கா இவ செஞ்சதை நம்ம சாப்பிட வேண்டாம்க்கா. வேற எந்த பூச்சி எல்லி போட்டிருக்கானே தெரியலக்கா. நம்ம ஓடிடுவோம்க்கா, வாங்க. கலக்குருவி எங்க போறா நில்லு. உனக்காக தான் கரப்பாம்பூச்சில 65 பண்ணிருக்கேன். நல்ல முறுமுறுன்னு இருக்கு, தின்னுட்டு போ. இக்கா பாருங்கக்கா, கரப்பாம்பூச்சில போய் 65 பண்ணி வச்சிருக்கா. சின்ன பொண்ணு சும்மா இருமா, நீ விளையாட்டுக்கு சொல்றா. எல்லாரும் உண்மை நம்பி திங்காம போயிட போறாவே. அட ஆமாக்கா, நானே என் கை வண்ணத்தை காட்டி வகை வகையா செஞ்சு வச்சுட்டு இருக்கேன். எல்லாம் வேஸ்டா போயிருங்கா. நல்ல வேலை நீங்க சொன்னீங்க. கலக்குருவி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் நல்லா சுத்தமா தான் பண்றேன். பாரு நல்ல வாசனையா இருக்குல்ல, டேஸ்டும் சூப்பரா இருக்கும். எல்லாம் டேஸ்டா இருந்தா சரிதான். சின்ன பொண்ணு, பீட்ரூட்லாம் வாங்கி வச்சிருக்கேன், எதுக்குமா? நல்ல வேலை ஞாபகப்படுத்தினியக்கா. சாம்பார்ல வெட்டி போடணும்னு நினைச்சேக்கா, மறந்துட்டேன். கொஞ்சம் நெல்லுங்கக்கா வெட்டி உள்ள போட்டுருந்தேன். ஏம்மா சின்ன பொண்ணு, சாம்பார்ல பீட்ரூட் போட மாட்டாவமா? போட மாட்டாவளா? சாம்பார்ல எல்லா காய்கறியும் போடுவாங்களாக்கா, பெரிய பீட்ரூட் போட மாட்டாவ? அது போட மாட்டாவமா, அது இனிப்பா இருக்கும். அது போட்ட கலர் வேற மாறிடும் பத்தியா, அதான் போட மாட்டாவ. சரிக்கா, அப்பனா நானும் போடல. இக்கா இவளுக்கு இதுவே தெரியலக்கா. இவ செஞ்சது எப்படிக்கா நம்ம திங்கிறது? கலக்குருவி, வாட்டி செய்யறேன்ல, அதனால சில சந்தேகம் இருக்கதான் செய்யும். அதுக்கு நீ இப்படி சொல்லுவியா? நான் நல்லா தான் செய்வேன் கலக்குருவி, நம்பிக்கையா சாப்பிடு. கோமதிக்கா கோமதிக்கா. ஏன் லட்சுமி என்னாச்சு? ஏக்கா நம்ம இங்க இருந்து போயிருவோம்க்கா. இவ சமைக்கிறத பார்த்தாலும் எனக்கு சாப்பிட மனசு வர மாட்டேங்குக்கா. வாங்கக்கா அங்க போய் நிப்போம். அப்படியாம்மா? சரி வா போவோம். சின்ன பொண்ணு, நாங்க 2 பேரும் அந்த பக்கமா நிக்கிறோமா? நீ சமைச்சிட்டு சொல்லேனே. ஏதாவது வேலை செய்யணும்னு சொல்லுமா, நான் செஞ்சு தரேன். நீங்க எங்க வீட்டுக்கு விருந்தாளிக்கா, எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சமைச்சிட்டு உங்களை கூப்பிடுறேன். சாப்பிடுங்க எல்லாரும் சேர்ந்து. சரிம்மா சின்ன பொண்ணு, நான் அங்க போய் இருக்கேனே. ஏம்மா சின்ன பொண்ணு, விருந்து தடபுடலா இருக்கமா? நிறைய வகையான கூட்டு பண்ணிருக்கா? ஆமா கோமதி, நீ சொல்றதும் சரிதான். எத்தனை கூட்டு, கிண்ணத்துல பாயாசம் எல்லாம் பண்ணிருக்கா என் மருமவா. வாசனையே ஆளை இழுக்குதே. ஆமாத்தே, நல்லா சாப்பிடுங்க, எல்லாம் உங்களுக்காக தான் பண்ணிருக்கேன். மருமோளே, சாப்பிடாமலே சொல்றேம்மா, நீ தான் இந்த சவால்ல வின்னரு. அப்படியாத்தே? ஆனாலும் நான் இங்க சாப்பிடாம சொல்றதுனால நான் இதை ஏத்துக்க மாட்டேத்தே. நான் கஷ்டப்பட்டு உங்களுக்காக ஆசாசியா செஞ்சு எடுத்து வந்திருக்கேன். நல்ல வயிறார சாப்பிடுங்க தே. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்கக்கா. ஏங்க எல்லாரும் என்னையே பார்த்துட்டு இருக்கிய? இப்பதான் ஒண்ணு உருப்படியா பார்க்க முடியும். நாங்க தின்னதுக்கு அப்புறம் இருப்போமோ போயிருவோமோ யாருக்கு தெரியும்? கலக்குருவி, அதெல்லாம் எங்கும் போக மாட்டா, இங்கதான் இருப்பா. நல்லா தின்னு. சின்ன பொண்ணு, சாப்பாடு நல்ல வாசனையா இருக்குமா? தேங்க்ஸ் நாலுமுடி. எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க, சாப்பிடாமலே என்ன புகழாதிய. ஐயே,
சாம்பார்ல ஒரே உப்பு, சாம்பார் மாதிரி இல்ல, பருப்பு கலவி தண்ணி ஊத்துன மாதிரி இருக்கு. ஏ சின்ன பொண்ணு, இது என்ன என்ன கிண்டி வச்சிருக்கா? எத்தே உங்களுக்கு பிடிக்கும்னு சாம்பார் செஞ்சிருக்கேன் தே. சாம்பாரு வாயில வைக்க ஆவல. சின்ன பொண்ணு, சாம்பார்ல உப்பு அதிகமா இருக்குமா? ஏக்கா, அத சாம்பார்னே சொல்லாதேக்கா, அது சாம்பாரே இல்ல, ஏதோ மஞ்சள் கலர் தண்ணியில உப்பு போட்டிருக்கா. ஆ ஆ ஏக்கா, இந்த பொரியலெல்லாம் ரொம்ப காரமா இருக்குக்கா, வாயிலே வைக்க முடியல. ஏன் 4 முடி கத்தாத. காரமா இருந்துச்சுன்னா கிண்ணத்துல பாயாசம் இருக்குல்ல, எடுத்து குடி. சீ சீ. என்ன வசந்தி, என்னாச்சு? ஏ லட்சுமி, இது பாயாசம் இல்ல, பாலுல சர்க்கரையை போட்டு வச்சிருக்கா. குடிக்கிறதுக்கு பாயாசம் மாதிரி இல்ல, பாக்குறதுக்கு பாயாசம் மாதிரி இல்ல, மாறு மாதிரி இருக்கு பாரு. ஆமா, பாக்க அப்படிதான் இருக்கு. ஏன் வளர்ந்த மாடி, ஏன் பாயாசத்தை இப்படி செஞ்சு வச்சிருக்கா? ஒரு சாப்பாடு உருப்படியா இல்ல, பாயாசம் பார்க்க மோர் மாதிரி இருக்கு. ஏன் கலக்குருவி, அது மாறு இல்ல, என் கையில வச்சிருக்கேன் பாத்தியா, இதுதான் மாறு. இது மோரா? சின்ன பொண்ணு, அது என்னமா கட்டியா இருக்கு? ஆமாக்கா மாறுதான்க்கா. மோர்ல நிறைய கத்திரிக்காய் அது இது வெட்டி போட்டேனா, அதான் மோர் ரொம்ப கட்டியாயிருச்சு. என்னது, மோர்ல கத்திரிக்காய் போட்டியா? ஆமா கோமதிக்கா, கேரட் எல்லாம் சில இடத்துல போடுவாவல்ல, அதான் நான் கத்திரிக்காய் கொஞ்சம் வாழைக்காலாம் போட்டேன். ஏக்கா, இவ சாம்பார்ல பீட்ரூட்ட போடணும்னு சொன்னால, அப்பமே நம்ம உசாரா இருந்திருக்கணும். என்னது, சாம்பார்ல பீட்ரூட்ட போட்டாளா? ஏன்டி இப்படி சமைச்சா? ஒண்ணுமே நல்லாவே இல்ல. எத்தே, நீங்க சாப்பிட முன்னாடி சொல்லிட்டிய சாப்பாடு நல்லா இருக்கு, வாசனையா இருக்குன்னு. அதுவும் இல்லாம சவால நான் இப்ப ஜெயிச்சுட்டே. ஜெயிச்சிட்டியா? இங்க ஒரு இதையும் வாயில வைக்க ஆவல. இதெல்லாம் ஒரு சமையலா? அதெல்லாம் இல்ல தே, நீங்க முன்னாடியே சொல்லிட்டிய சவால நான் தான் ஜெயிச்சேன்னு, எனக்கு அதுவே போதும். சரி, நீங்க எல்லாரும் நல்ல வயிறார சாப்பிடுங்க. நான் பிரியாணி வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிட்டு வரேன். வரட்டா? ஒண்ணுக்கு ஆவாத சாப்பாடு நம்ம தலையில கட்டிட்டு பிரியாணி திங்க ஓடிட்டால இந்த வளர்ந்த மாடு.